ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் டிஎன் ஸ்டடி கைடு சேனலில் வந்து மேக்ஸிமம் 9th 10th 11th 12th கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லெட்ஸ் கோ டு அவர் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஆன்சரும் வந்து கடைசியில் கொடுத்துருக்கோம். அந்த ஆன்சரையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட் புக்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ரெடி? இப்போ வந்து டோட்டல் மதிப்பெண் வந்து 90 மேக்ஸு 12ஆம் ஆண்டு. 90ல் ஃபஸ்ட்டு 21 வேர்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 21 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான் வரும். இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு பின்னாடி இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் கன்ஃபார்மாக 40 மார்க்காகவும் வந்துடும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபுல் திஸ் வீடியோ கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மேக்ஸிமம் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான். 1-2 வந்து வேறு மாதிரி கேட்கலாம். நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினை படித்தாலே போதுமான அளவு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம 20 கேள்வி முடிஞ்சிருச்சு. 20 கேள்வி வந்து 1 வேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆவில் 2 மார்க் கேள்வி. வேணும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 7 வினாக்களுக்கு அதில் 30 வந்து கட்டாயம் விடையளிக்கணும். 30வது கொஸ்டின். அது 30வது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 21, 22, 23, 24, 25. நீங்கள் வந்து இப்போது ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ரீட் பண்ணி எழுதி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 27, 28, 29, 30. 30 வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 3x3 வரிசையுடைய அணிகளின் தரம் 1 என இருக்குமாறு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இது வந்து கட்டாய வினா. இதை விட்டுட்டு 6 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பகுதி ஈயில் வந்து 3 மார்க் கேள்வி, 7 வினாக்களுக்கு விடையளிக்கணும். இதில் 40வது கேள்வி கட்டாய வினா. 40வது கேள்வி எழுதி மீதி 6 எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 31, 32, 33, 34 பார்த்துட்டிங்க. 40 கேள்விக்கு நம்ம போகலாம். 40 எதுன்னு பார்க்கலாம். 40 எஸ், y = x4 x the whole square 4 என்ற வளைவரைவின் வளைவுமாறு புள்ளிகளை சோதிக்கன்னு போட்டிருக்காங்க. இந்த இது கட்டாயம் எழுதணும். இது போக நம்ம 6 கேள்வி எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் எத்தனை? 7 கேள்வி, 3 மார்க்கு. அதில் 40 நம்மளுக்கு கன்ஃபார்மாக எழுதியே ஆக வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு பகுதி இ 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து 7 கேள்வி எழுதணும். இதில் அனைத்து வினாக்களுக்கும் இடையிலையும் சொல்லிட்டாங்க. அல்லது கேள்வி ஏ இல்லைண்டா பி எழுதலாம். 41ல் இது இல்லைண்டா இது எழுதலாம். ஓகே, இது ஆப்ஷன் கேள்வி. ஸோ ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழுதிட்டு நீங்கள் மேக்ஸை பொறுத்தவரை எவ்வளோக்கு நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ இருக்கிறத கொஸ்டின் எல்லாம் போட்டு பார்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அவங்க கொடுத்துருந்த கொஸ்டினுக்கெல்லாம் அது ஆன்சர்ஸ். இது ஆன்சர்ஸ் இது என்னென்ன இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 12th பொறுத்தவரை நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மேக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யுவர் லைஃப்ன்றே கூட சொல்லலாம். ஓகேவா? மேக்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா சூப்பராக வரும். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அண்டு இது உங்களுக்கு பயன்பாடாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாரி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு. தேங்க்யூ.